2024 ஆண் என்று பெயரிடப்பட்ட ஒரு சிறுகோள் நம் பூமியை நோக்கி பயங்கர வேகத்தில் சீறி பாய்ந்து வருகிறது என்றும் இது தோராயமாக 720 அடி விட்டம் கொண்டது என்றும் நாசா எச்சரித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி நம் பூமியை 720 அடி விட்டம் கொண்ட ஒரு சிறுகோள் நெருக்கமாக கடந்து செல்லும் என்று நாசா எச்சரித்துள்ளது. மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் பயணிக்கும் இந்த சிறுகோள் நம் பூமியிலிருந்து சுமார் 6,20,000 மைல் தொலைவில் கடந்து செல்லும் என்று கூறுகிறார்கள். இந்த சிறுகோள் தோராயமாக 2 கிரிக்கெட் மைதானங்களின் அளவை விட பெரியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். நாசாவின் பூமிக்கு அருகில் உள்ள பொருள் கண்காணிப்பு திட்டத்தால் இந்த சிறுகோள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறுகோள் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை விட தோராயமாக 2.6 மடங்கு தூரத்தில் கடந்து செல்லுமாம். கலிபோர்னியாவின் பசடேனாவில் உள்ள ஜெட் ப்ராபல்சன் ஆய்வகம் இந்த சிறுகோளின் நகர்வுகளை கண்காணித்து பகுப்பாய்வு செய்து வருகிறது. மேம்பட்ட ரேடார் மற்றும் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி JPL விஞ்ஞானிகள் 2024 ஆண் என்று பெயரிடப்பட்ட இந்த சிறுகோளின் அளவு, வடிவம் மற்றும் கலையை பற்றிய விரிவான தகவல்களை சேகரித்துள்ளார்கள். அவர்களின் கூற்றுப்படி இந்த சிறுகோளின் அளவானது 720 அடி, அதாவது ஒப்பீட்டளவில் 60 அடுக்குமாடி கட்டிடத்தின் உயரம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த சிறுகோளின் வேகம் அதிகமாக இருந்தாலும் இது நம் பூமியின் மீது மோதக்கூடிய சாத்தியக்கூறு குறைவாக இருப்பதாகவும் நாசா கூறியுள்ளது. இருப்பினும் நாசாவின் கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகம் தொடர்ச்சியாக இந்த சிறுகோள் குறித்து விழிப்புணர்வு மற்றும் தயார் நிலை அவசியம் என்று கூறுகிறது. நாசாவின் பூமிக்கு அருகில் உள்ள வான்பொருட்களை கண்காணிக்கும் குழு 2024 ஆண் என்ற சிறுகோளை முதலில் கண்டறிந்துள்ளது. மேலும் இந்த சிறுகோளின் பாதையில் சிறிய விலகல் ஏற்பட்டால் கூட அது பூமியில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சியாளர்கள் நாசாவுடன் இணைந்து இந்த சிறுகோளை ஆய்வு செய்து வருகின்றார்கள். இந்த ஆய்வானது விண்வெளி பற்றும் விண்வெளியில் உள்ள பொருட்களை பற்றி மேலும் கண்டறியவும் மற்றும் ஆரம்பகால சூரிய குடும்பத்தை பற்றிய தகவல்களை கண்டறியும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. மேலும் வட அரைக்கோளத்திலிருந்து தெரியும் இந்த சிறுகோளின் அணுகுமுறை மெய்நிகர் தொலைநோக்கி திட்டம் மூலம் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 15, 2024ஆம் ஆண்டு இந்த சிறுகோள் நம் பூமியை நெருங்கி வருவதால் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இதன் பாதையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற சிறுகோள்களை பற்றி ஆய்வு செய்வது பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் நமது சூரிய குடும்பத்தின் வரலாறு மற்றும் சக்திகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள உதவும் என்றும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.